சித்தம் மனதிட உறுதியெல்லாம் மகனே மகனே என்ன செல்வமே எனது காடோ ஒரு நாள் வருவார் உன் தந்தை தராபதி உன்னை நம்பி என் பிள்ளையை விட்டு சென்றேனடி எங்கடி என் பிள்ளை என்று கேட்பார் எங்கடி என் மகன் என்று கேட்பார் என் குழந்தை எங்கடி என்று கேட்பாரு அவருக்கு நான் என்னடா பதில் சொல்வேன் அப்பா 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 மகனே பாம்பு Thank you.
வருடந்தோறும் அழுதாலும் ஆண்டவர் வரமாட்டார் மாநிலத்தில் என்பார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளை இறந்து விட்டால் லோகிதாசன் என்று சொன்னார்களே அசலாத்து மைந்தர்கள், அந்த அடர்ந்த கட்டிலே என் பிள்ளை எந்த இடத்தில் இருக்கின்றான்? அடையாளத்தை சொல்லுங்கள் அப்பா. என் பிள்ளை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். வாருங்கள் அப்பா. மாமி, மேல வனாந்தரத்துல அந்த ஆலமர விருட்சத்துக்கு கீழே கிச்சா ரோகிதாசனை படுக்க வச்சு இளதலையெல்லாம் போட்டு மூடி சுமக்க மாட்டாம பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவன் தலையில வச்சுட்டு வந்துட்டோம் மாமி. அப்பா, அந்த பிஞ்சு நெஞ்சு மேலே பாறாங்கல் வைப்பதற்கு எப்படி வந்தது அப்பா? வேலவனாந்திரம் சொல்ல போகிறேன். எனக்கு தாங்க முடியாத பசி அரிக்கிறதும்மா. யாராருமா என் கூட வருகிறார் என்று கேட்டால் என் பிள்ளை. அப்பா, உங்களோட ராமவரா, சேசுவரா, கோவிந்தவரா, கூட்டாளி மார்கள் அனைவருமே வருகிறார்கள் அப்பா. கரங்களை பிடித்துக் கொண்டு மேலவனாந்திரம் சென்று தெப்பை யாவற்றை சேகரித்து வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். அப்பொழுது என் பிள்ளை சொன்னார், அம்மா கோவிந்தாண்டா வருகிறார் என்றால் வழி நெடுவே கதையெல்லாம் சொல்வார்கள் அம்மா. அந்த கதையை கேட்டுக்கொண்டு பசி பொறுத்துக் கொண்டு தெப்பை யாவற்றை சேகரித்து வருவேன் தாயே என்று சொன்னான் என் பிள்ளை. அந்த பிஞ்சு நெஞ்சு மேலே பாறாங்களை வைப்பதற்கு எப்படி மனது வந்தது? அம்மா, நாங்க பிள்ளை உடம்புல கள்ள தூக்கி வைக்கலைன்னா அந்த காட்டில் தெரியக்கூடிய கொடிய மிருகங்களும் நாய் நரிகளும் சேர்ந்து அந்த சின்ன பிள்ளைய கடிச்சு தின்றுமா. அம்மா, அவனுக்கு அந்த உடல் இருந்தாத்தான் நீங்க ஈம காரியங்கள் செய்ய முடியும். அதுக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சோம். கோச்சுக்கிறாங்க அம்மா. பிள்ளை இறக்கிற ஒரு வார்த்தையை சொன்னான், இந்த ஜென்மத்துல தங்களுக்கு பிள்ளையா பிறந்து எந்த ஒரு சேவையும் பண்ணல, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அது தங்களுக்கே பிள்ளையா பிறந்து எல்லா சேவையும் செய்யறதா சொல்லிட்டு புள்ள செத்துட்டாமா. தங்கமே, இந்த பிறவிலேயே உனக்கு ஒரு பிடி சாதம் கொடுக்க முடியாத இந்த பாவின் வயிற்றிலே மறுபிறப்பியா? வேண்டாம் குழந்தா, எங்காவது பிறந்து நல்லா வாழ் மகனே நான் பெற்றேன் செல்வம். அம்மா, ஆரம்பரத்துல இருந்து ஐயராத்து வரைக்கும் ஆடு மாடு இல்லாத பச்சை இளதலையில ஒன்னொன்னா போட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு இளதலையில எடுத்துட்டு போனா கிச்சா உடம்பு பாத்திரலாம் எடுத்து நல்லடக்கம் பண்ணுவோம். நான் போயிட்டு வரேன். சென்று வாரும் சுவாமி. மேலவனாந்திரம் சென்ற பழகு லோகிதாசன் மகன் அரவத்தீண்டி இறந்து விட்டாளா? சாத்து வைத்து சொன்னார்கள். இந்த விஷயத்தை தந்தை நிலத்தில் சொல்ல வேண்டும் என்று உங்களை காண வேண்டும் என்று துடிக்கின்றேன், தவிக்கின்றேன். சுவாமி, எங்க இருக்கின்றீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? எங்கிருந்தாலும் இந்த விஷயத்தை கேட்டு விரைவாக வர வேண்டும் சுவாமி, விரைவாக வர வேண்டும்.
தர்மம் செய்வேன் மகனே. அடிமை கொண்ட வேதியிடம் செல்கிறேன் மகனே. அவர்கள் உத்தரவு கொடுத்தார்கள் என்றால் ஓடோடி வருகிறேன் மகனே. இப்பொழுதே வருகிறேன். ஐயா ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்ட எஜமானே, என் பிள்ளை இறந்து விட்டான் லோகிதாசன். நான் காட்டுக்கு செல்ல வேண்டும் ஐயா. என் பிள்ளை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள் ஐயா. ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியரே, எம்மை அடிமை கொண்டவரே. ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே. காலன் மாமாவே மலர்பாவே, என்ன செய்வேன்? யாருக்கு என்ன குறை செய்தேன்? யார் குடியை கெடுத்து வாழ்ந்தேன்? இந்த மண்ணுலகில் உன் அருள்பற்ற அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அனுதினமும் உன் திருவடியை பணிந்திருந்தேனே இறைவா. நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றம். நீ தவறாது 56 தேசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா. அதுதான் நான் செய்த இறைவா. நாடு நகரங்களை இழந்தேன். பெண் குலத்தின் திருவிளக்கம் பத்தினி பாசத்தால் ஈன்றெடுத்த மகனை விட்டு நம்பிக்கையை வைத்திருந்தபடி பிரிந்து நீதி தவறாத செங்கோலை இழந்து இலை தடமாறி நிற்கும் என் நிலைமை கண்டவனும் மனம் விளங்கவில்லை இறைவா. கல்லாகிவிட்டாயா? உன் மனம் கல்லாகிவிட்டதா? கடைக்கல் திறந்துகின்ற ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா பகவானே?
வருகிறார் இருக்க ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் வேளாம். அப்பொழுது தவத்தில் சென்ற விஸ்வாமித்திர முனிவர் என் குலமண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலன் உணவு அறிந்தேன். உடனே அண்ணவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தேன். ஆசனத்தில் அமர்த்தினேன். சுவாமி, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாரும் செய்ய போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்று போக வந்தேன் தெரிவித்தார். வருகிறேன் சுவாமி, எவ்வளவு வேண்டும் என்றேன். மற்ற பாறைகள் மலர்களின் நிலத்தை அவன் மீது ஆங்காரப்பட வரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எரித்தார். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எல்லும் தூரம் திரவியம் தர வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார். சுவாமி, தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரத்து போவதாக சுருதிகள் புரியவில்லை. இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். கவலை வேண்டாம். உன்னுடைய கலையாளி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்சமாலை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசகரை குடிமக்கள் அபயத்துவம் சென்று பார்த்தேன். குடிசனங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அடுத்து புலம்புகிறீர்கள் என்றேன். மன்னா, நாங்கள் இந்த பெயர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழித்து விட்டது. மன்னா மன்னா மன்னா, எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆதரவு அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டேன். கொடிய விலங்கினங்களை கொண்டேன். நேற்றைய கலக்கத்தான் திருக்குளம் கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்திரி சம்பரமதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு ஒன்று கண்டு திடுக்கிட்டு எழுந்து என்றார்கள். மதுரகால், நீங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சார். என் பெயர் சரசவல்லி, இவள் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் அதை தங்கள் சமூகத்தில் நடித்தும் படித்தும் காட்டி தக்க சன்மானம் பெற்ற புகை நடியுங்கள், படியுங்கள் என்று நடித்தார்கள், படித்தார்கள். அன்புற்றே, சந்தோஷமுற்றே, வேண்டிய சன்மானத்தை கொடுத்து பெற்றுக் கொள்ள மறுத்து என் திருமணிக்கு எழுதக்கூடிய பூச்சக்கர குடையையும் எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று. பொன்பொருள் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பெண்களே, என்ன வார்த்தை கூறுகிறீர்கள்? நான் தந்தாரம் என்று பிரதாரம் வச்சிக்காதவன் தயவு செய்து இடத்திற்கு போய்விடுகிறேன். அறிவுரைகளை எடுத்துரைத்தேன், கேட்கவில்லை. காவலர்கள் அழைத்தேன், அடித்து மாதங்கள் சென்ற சிறிய நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடன் கோபத்தோடு வந்தார். என் திருமுடியை காவல் ஏற்று மணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்பட்டேன். அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியை பதித்திருக்கிற நவரத்தின கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டேன். நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அழைத்து துரத்தினார்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தும் உணர்ந்த தாங்களாய் வருகிறோம். நான் திருமணம் முடித்தவன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல பேசுகிறீர்கள். வேண்டாம். அதற்கு மாறாக கண்ணை வேண்டியும் ஈகினை காக்கின்ற
அப்படியா? நீ காக்கின்ற மண்ணை எனக்கு இப்பொழுது தாரை வார்த்து கொடு என்றார். ஒரு வார்த்தை உபமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதினான். அன்பு மனைவி தாராபதியை எண்டியிலே ஜலம் கொண்டு வரச் செய்து முனிவருக்கு பயமாக 56 தேசத்தையும் தாரை வார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்தது. ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்று. அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லை. இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறேன் என்றார். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, தவணைக்குள் தங்களுக்கு சேர வேண்டிய நிறைவேற்றி நான் கொடுத்து விடுகிறேன் என்று. ராஜகர் 48 நாட்கள் தவணை தருகிறேன். யாதத்திற்கு சேர்ந்த திரவியத்தை நட்சத்திரங்களை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன், அவனிடத்தில் கொடுத்துவிடு என்றார். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன். பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்க. உன்னை இந்த ராஜமுடிகள நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காவி வஸ்திரத்தை அணிந்தான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரின் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜமுடியா மரிது தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் அன்பு மகனை ஒரு கரத்தில் பிடித்து உயிராகி உறவாடி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்துக் கொண்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி சென்றேன்? வழியொன்றும் தோணவில்லை. பொழுது விடிந்தால் 48வது நாள் முனிவருக்கு சேர்ந்த பொருளை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். என்ன செய்வேன்? வழி தெரியாமல் அழுது புலம்புவதை பார்த்து என் மனைவி, ஏன் கவலைப்பட வேண்டும் சுவாமி, என்னையும் மகனையும் விட்டு முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள் சுவாமி என்றார். தாராவதி என்ன வார்த்தை கூறுகிறார்? உன்னை நான் விற்பதா
உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? கட்டிய மனைவி விட்டால் சண்டாளர்ந்த உலகமே என்னை பழித்து பேசுகிறேன். எவ்வளவோ நீதிகளை எடுத்துக்கொள் என்னை வெளியூற சொன்னார். வழி தெரியாமல் திகைத்த நான் இரு வேர்களையும் என் கரங்களிலே பிடித்துக் கொண்டு காசிமா நகரத்து விதிகளிலே விலையோ விலை விலையோ விலை என்று இந்த உலகத்தில் யாருமே செய்யாத செயலை விட்டேன். இறைவா, உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, எது உலகொருளாவினை கருதுகின்றது. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அன்பு மனைவி மகனையும் என் கண்ணெதிரை அடித்து இழுத்துச் சென்ற கொடிய செயலை என் நெஞ்சம் மறக்கவில்லை. இறைவா, அந்த பொருளை பெற்ற நான் தரகத்தில் கொடுத்து விட்டு பட்டகடம் தீர்ந்து விட்டது என்று நினைத்தேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வை நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைப்பதுண்டு.
உன்னோடு 48 கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேனே, எனக்கு என்ன தரப்போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாலுடைய, இல்லை என்றால் அந்த பொருளை முனிவருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறது? என்னோடு இருந்தவர்கள் என் மனைவியும் மகளும் மட்டும்தானே. இனிமேல் நான் எதை விட்டு உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஏனில்லை. உன் மனைவியும் மகனை விற்க தெரிந்த உனக்கு உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லி அன்ப மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தேன். என்னையும் இந்த காசி மாநகரத்தை விதிகிறேனே, யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்று மனம் சூழ்ந்து விலை கூறப்படியான மந்திரியார் மூர்ச்சியாகி கீழே சாய்ந்து விட்டார். இந்த பாவியாகிய நான் என்னை நானே விலை கூறி சென்றேன். விலை கூறி சென்றவன் விலைக்கு வாங்கினார். கல்குடம் சுமக்க வைத்தார். தவறி கீழே விழுந்தது. கவலால் எட்டி உதைத்தார். இறந்த கன்றை அறுக்கச் செய்தார். அறுக்கும் பொழுது கத்தியான கையிலே அறுபட்டு ரத்தம் கொட்டுவதை பார்த்தார். என்னை கம்பால் அடித்தார். சுவாமி, தங்கள் பொற்பாதம் நோகும் சுவாமி, அடியனை கம்பால் மட்டும் அடியுங்கள் என்று என் மீது இரக்கம் கொண்டு, ஹரிச்சந்திரா, உனக்கு இந்த வீட்டு வேலை சரிப்படா, நான் காக்கின்ற மயானம் ஒன்று இருக்கிறது. வருகிற தினம் ஒன்றுக்கு கால்பணம், ஒரு முழ துண்டு, வாய்க்கரிசி 3 வாக்கு. கால்பணம் வளத்துடைய எனக்கு அனுப்பிவை, வாய்க்கரிசி மட்டும் உனது புசிப்பிற்கு நீ வைத்துக் கொள் என்றார். நாடாண்ட மன்னன் நிலைமையை பார்த்தாயா? செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து 56 தேசத்தையும் ஆட்சி புரிந்து அறுசுவையும் உணவு கொண்டு வாழ்ந்தனான். இன்று மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்